வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான ஆடுகளத்தில் முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி விஜய் பற்றி தான் வருது. எல்லோரும் கேட்குறாங்க, என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்? இல்லையே, விஜய் செய்தி தானே வருது டெய்லி. விஜய் சம்மந்தப்பட்ட செய்தி ஏதாச்சும் ஒன்று வைரல் ஆகுது. நாங்கள் எப்படி செய்தியை சேகரித்து பேசுகிறோம்னா, ட்விட்டரில், மற்ற சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் எந்த செய்தி வைரல்னால் நிறைய பேரால் பார்க்கப்படுகிறதோ அந்த செய்தியை தான் பேசுகிறோம். இப்போ முக்கியத்துவம் கொடுத்து சமீப காலமாக விஜய் சம்மந்தப்பட்ட செய்தி ஏதாச்சும் ஒன்று வருது. இப்போ நேற்று அந்த தணிக்கை குழு சான்றிதழை பற்றி பேசணும். இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு, பேசி ஆகணும். அதுக்காக விஜயை சப்போர்ட் பண்ணுறோம் இப்படிங்கிறதில்ல. நடக்கும் செய்திகளை உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம். அதுதான் இப்போ விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கே நாங்கள் விஜயுடன் இல்லை அதிமுக பிஜேபியுடன் ஏதாவது ஒரு கட்சியுடன் ஒரு கொள்கை லெவலில் கூட்டணி அப்படின்னு ஏதாச்சும் வச்சா அப்போ தான் அவங்கள சார்பாக பேசுவோம். அதுவரை எங்களுடைய நடுநிலைத்தன்மை தான் நீடிக்கும். அரசியலுக்கு போனால் தான் அந்த டைமில் யாருடன் சேர்கிறோமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுவோம். இப்போதைக்கு யாருடனும் சேர்வதாக எங்களுக்கு சேர சொல்லி எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. அதனால் இன்னமும் நாங்கள் நடுநிலையாளராகத்தான் இருக்கிறோம். பதவியெல்லாம் தேடி போகிறதே இல்லை. பதவியை இறைவன் கொடுப்பான். மனிதர்கள் பதவியை கொடுப்பதாக நான் நினைக்கவில்லை. இறைவன் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அப்போ தான் அரசியல் ரீதியாக பேசுவோம். அதுவரை எங்களுடைய நடுநிலைத்தன்மை நீடிக்கும் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்காமல் தாமதப்படுத்தினாங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் நாளைக்கு போட்டிருந்தாங்க. இப்போ நாளைக்கு அதை ரிலீஸ் பண்ண முடியலை, படத்தை வெளியிட. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, உடனடியாக தணிக்கை சான்றிதழ் ஜனநாயகன் படத்துக்கு கொடுங்கள். இந்த தீர்ப்பை கொடுத்தது யாருன்னு சொல்லிடுற பிடி ஆஷா. அவங்க ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி. ரொம்ப நேர்மையானவங்க. கரெக்டாக மனசாட்சிப்படி கொடுப்பாங்க. ரொம்ப மனசாட்சிப்படி கொடுப்பாங்க. யாரும் ஆட்களை பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க கொடுத்த தீர்ப்பு நடுநிலைமையோடு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, உடனடியாக தணிக்கை சான்றிதழை நீங்கள் கொடுங்க. ஏன் கொடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, 5 பேர் கொண்ட உறுப்பினர் அது. 5 உறுப்பினர் கொண்டது தணிக்கை குழு. நீங்கள் 5 உறுப்பினர்களும் முதல்ல ஒரு சில காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை நீக்கிடுங்க, உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்துட்றோம் யூஏ அப்படின்னு 5 பேர் கொண்ட குழு தீர்மானிச்சிட்டீங்க. அப்போ 5 பேருக்கு சொல்லி ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் அந்த காட்சிகளை நீக்க சொல்லி அதுக்கு யூஏ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த 5 பேர் கொண்ட குழுவிலேயே ஒருத்தர் மட்டும் எதிர்த்து புகார் கொடுத்தா என்ன அர்த்தம்? உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். முதல்ல 5 பேரில் நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்புறம் திருப்பி ஒத்துக்கிட்ட ஒருத்தரே அதில் உள்ளவர் திருப்பி புகார் கொடுப்பாராம். உடனடியாக அந்த தணிக்கை குழு தலைவர் உடனே அதை மறுபரிசீலனைக்கு அனுப்புவாராம். இப்படி எல்லாம் பண்ணுன்னா அதில் அரசியல் இருக்கா இல்லையா? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தணிக்கை குழு நீங்கள் செஞ்சது தப்பு. 5 பேர் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீ உங்களில் ஒரு ஆளே புகார் கொடுத்தது தப்பு. தணிக்கை குழு தலைவர் அவர் ஒத்துக்கிட்டதை திருப்பி மறுபரிசீலனைக்கு அனுப்புனது தப்பு, சட்ட விதிகளுக்கு புறம்பானது. அதனால் உடனடியாக நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இன்றைக்கி தணிக்கை குழு என்ன அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, ரொம்ப கடுமையாக விதிகளை பின்பற்றுறாங்களேன்னு கேட்டால், தணிக்கை குழுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு கதை இருக்குது. முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து தணிக்கை குழு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இருந்தது தான் யோகியர்கள். தணிக்கை குழுவில் யோகியர்கள் இருந்தது எம்ஜிஆர் சிவாஜி பீரியடில். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நடுநிலைமையாக இருப்பாங்க, பணம் வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற தணிக்கை குழு கதையே வேறு, என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ சினிமாக்காரங்க. அதெல்லாம் எனக்கு இப்படியெல்லாமா நடக்கும்னு. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி இருந்த தணிக்கை குழு ரொம்ப கடுமையாக இருப்பார்கள். 2-3 விஷயம் சொல்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி, அப்போ திமுக எதிர்க்கட்சி. எம்ஜிஆர் படம் அன்பேவான்னு ஒரு படம் வந்தது. அதை தணிக்கை குழுவுக்கு அனுப்புனாங்க. தணிக்கை குழு அதில் ஒரு பாட்டு வரும், புதிய வானம் புதிய பூமி. அதில்
உதயசூரியன் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலேன்னு ஒரு அந்த பாட்டில் வரும். தனிக்கு கூட சொன்னாங்க, கட் பண்ணுன்னாங்க. உதயசூரியன் பார்வையிலேன்னா அது ஒரு அரசியல் கட்சியோட சின்னம், உங்கள் கட்சியோட சின்னம். எம்ஜிஆர் நீங்கள் பாடுறீங்களே, உங்கள் கட்சி சின்னம் உதயசூரியன். அதை நீங்கள் பாட்டில் சேர்த்து அரசியல் கலந்து அந்த பாட்டை வரலாமா? கட் பண்ணுங்க. உதயசூரியன்கிற வார்த்தை இருக்கக்கூடாதுன்னாங்க. அவன் தான் உண்மையான தணிக்கை குழு. எப்படி போட்டாங்க பாருங்கள், ஒரு வார்த்தைக்கே படத்தை அதை கட் பண்ணுங்க. இன்னொன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த தணிக்கை குழுன்னு அவங்க வானத்திலேருந்து குதிச்சவங்கன்னு நினைக்காதீங்க. தணிக்கை குழுவுக்கு என்ன அதிகாரம்? நீ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, உனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு படத்தை பார்த்தா இதில் இந்தந்த காட்சிகளை நீக்குங்க, அது மட்டும்தான் உன்னால் சொல்ல முடியும். வேறு ஒரு படத்தை நிறுத்துறதுக்கெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது. என்ன சொல்லலாம், இந்த காட்சி வயலன்ஸாக இருக்குது, கொடூரமாக இருக்குது, அதை கட் பண்ணுங்க, அவ்வளோதான். கட் பண்ணிட்டா நீ சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும். படத்தை நிறுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. தணிக்கை குழுவுக்கு யோகியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்களே, அவங்கள மதிக்கலாம். இந்த சொன்னேன்ல, உதயசூரியன் பார்வையிலே உதயசூரியனை கட் பண்ணியான்னாங்க. வாலியை கூப்பிட்டாங்க, என்னங்க சரி உதயசூரியனை புதிய சூரியன்னு மாற்றிடலான்ட்டு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா உதயசூரியனை கட் பண்ணிட்டு புதிய சூரியனின் பார்வையிலேன்னு மாற்றினாங்க. அப்போ எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை நீங்கள் மாற்றி போட முடியாது. அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைன்னு எம்ஜிஆர் படம் வந்தது. அதில் நான் ஆணையிட்டாள் அப்படின்னு பண்ணுவேன். அதில் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன்னு எழுதினார் வாலி. இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன். சென்சார் பிடிச்சான். காக்கைகள் கூட்டத்தைன்னு யாருங்க சொல்கிறீங்கன்னு கேட்டான். இல்லைங்க, ஏங்க நீங்கள் எதிர்கட்சி, காங்கிரஸ் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. காக்கைகள் கூட்டம்னா காங்கிரஸ் தலைவர்களை காக்கா கூட்டம்னு சொல்கிறீங்களா? காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் மாற்றியான்னா அவன்தான் உண்மையான இவன் சென்சார் போர்டு மெம்பர். காக்கைகள் கூட்டத்தை உடனே வாலியை சொன்னாங்க, என்னப்பா வம்பு எடுத்து விட்ட காக்கைகள் கூட்டத்தை அவருடைய எம்ஜிஆர் சொன்னாராம். நான் அப்போவே நினச்சேன் சென்சாரில் இதை எதிர்ப்பாங்கன்னு. என்ன தான் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. எம்ஜிஆர் சொன்னது. காமராஜ் போன்ற நல்ல தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, எல்லாத்தையுமே நீ காக்கைகள் கூட்டத்தைன்னு சொன்னது இது தப்பு தானே அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாராம். உடனே வாலி காக்கைகள் கூட்டத்தை மாற்றி இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் எழுதினார். மாற்றினாங்க. அவன் தான் சென்சார் போர்டு, உண்மையான சென்சார் போர்டு. பெற்றால் தான் பிள்ளையான்னு ஒரு படம் வந்தது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்னு ஒரு பாட்டு வந்தது. அதில் கடைசி முடியும் போது பார்த்தீங்கன்னா மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு எழுதினார். பாடலாசிரியர் சென்சார் பிடிச்சான். அது என்னையா அறிஞர் அண்ணா போல்? உங்கள் அறிஞர் அண்ணா தான் மேடையில் பேசுவாரா? வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கலையா? இந்தியா தமிழ்நாட்டிலே அவர் தான் பெரிய பேச்சாளராக கேட்டான் அன்னைக்கு. நீ திமுக எதிர்கட்சி, உன் பாட்டை உன் கட்சி பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்துகிறையான்னா உடனே நம்ம மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் எடுத்தது திருவிக்கா போல்னு மாற்றினாங்க. நீங்கள் அந்த படத்தை பாட்டை கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணான்னு வரும், படத்தில் கேட்டிங்கன்னா திருவிக்கா போல்னு வரும். யார் பண்ணது? சென்சார் பண்ணது. ஒவ்வொரு வார்த்தையும் மதித்தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தப்பானது வந்தால் ஸ்ட்ரிக்டாக இருந்தான், கடுமையாக இது எடுத்தான். அவன் யோகியம். நீங்கள் இன்றைக்கி இருக்கிறவங்க இன்றைக்கி படத்தை பாருங்களேன், சுத்தியலை எடுத்து தலையில் அடிக்கிறான், கையை தனியாக வெட்டுறான். சென்சார் போர்டு எவனாச்சும் கேள்வி கேட்குறானா? பாருங்கள், இதுதான் உண்மையான சென்சார் போர்டா? எல்லாம் கேட்குறாங்க. ஒரு படத்திலலாம் நான் பார்த்தேன், விஜயகாந்த் படம். அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் யூனிஃபார்மோடு இருக்கிற போலீஸ்காரங்களை அடித்து சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி. யூனிஃபார்மோடு இருக்கிற போலீஸ்காரன் அடி வாங்குற மாதிரி சென்சார் ஒத்துக்கலாமா? அவன் ஆஃபீஸர்லையா போலீஸை நீ அடிக்கிறதா? அது யூனிஃபார்மோடு அடிக்கிறதா? அது காட்சி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்படி இருந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த சென்சார் இன்றைக்கி எவ்வளோ சீரழிஞ்சு கிடக்கு. ரஜினிகாந்த் படம் கூலி எவ்வளவு வன்முறை. இதே விஜய் இதில் லியோன்னு ஒரு படம் வரும். அந்த லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படங்கள் பூரா இங்கிலீஷ் படங்களை பார்த்துட்டு அதில் வர்ற அதே வன்முறை, ரத்தம் தெரிக்கும். இதுதான் சென்சாரா? நீங்கள் எல்லாம் ஒரு சென்சார் உறுப்பினர்களா? இப்படி வன்முறையை காட்டக்கூடிய படங்களுக்கெல்லாம் அவங்க சென்சார் கொடுப்பாங்களாம். சாதாரண படங்கள் வந்துக்கிட்டால் அந்த அந்த சின்னம் ஒரு மத வெளியை தூண்டுவதாக இருக்கிறது. அது சின்னமாக இல்லை. இப்படி இது இப்போ இது மோசமான படங்களுக்கெல்லாம் கொடுத்துருவீங்க.
யோகியர்களான்னு தான் கேட்குறேன். உங்ககிட்ட அரசியல் வரலாமா? சினிமாக்காரங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். சென்சார் போர்டில் எப்படி வாங்குறாங்கங்கிறத கதை இருக்குது, நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க சில பேர். கதையை எல்லாருக்கும் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்லட்டும். அப்போ புரியும் நீங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு. உங்களுக்கு எதற்கு அரசியல்? ஏன் சொல்கிறேன்னா, இவன் கொடுத்துட்டான். நான் இது யாருக்காக பேசுகிறேன்? சினிமா உலகத்தில் இருக்கும் நண்பர்களுக்காக பேசுகிறேன். அவங்க வயிற்று பொழப்புக்காக பேசுகிறேன், விஜய்க்காக பேசலை. விஜயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எவ்வளோதான். அதனால் தீர்ப்பு கொடுத்தாச்சு, உடனே கொடுங்கங்கிறாங்க. இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருந்தா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிடும். உடனே என்ன பண்ணுறான், 2 மணி நேரத்தில் தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணுறாங்க. அப்போ இதில் அரசியல் இருக்கா இல்லையா? சென்சார் போர்டு என்றைக்குப்பா அப்பீல் பண்ணியிருக்கீங்க? உங்கள் இது என் வழக்கு எங்கே போச்சு? அப்பீல் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? அப்போ என்ன அர்த்தம்? உதயநிதி தான் இதை போட்டவர்னு நான் சொன்னேன். உதயநிதிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இது சென்சாரில் இருக்குன்னு திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், பின்னாடி வரேன். உதயநிதிக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு சென்சார் போர்டில். இப்போ சென்சார் போர்டில் அப்பீல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் அப்பீல் பண்ண மாட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கமும் நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு கொடுத்தீங்கன்னா இந்த அரசியலில் நீங்களும் உள்ள வரீங்கன்னு தான் அர்த்தம். ஆட்சி இதில் தேர்தலில் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணி, இந்த மாதிரி விஷயத்தில் திமுக பாஜக கூட்டணியா? இந்த மாதிரி விஷயத்தில் அதுதான் கேட்குறேன். அப்பீல் போட்டாங்க, 2 மணி நேரத்தில் ஸ்டே கொடுத்துட்டாங்க. அவர்கள் பதிலளிக்க ஏன் அவகாசம் கொடுக்கவில்லைன்னு கேட்குறாங்க ஜட்ஜி. ஸோ இதை கொடுத்துட்டாங்க, ஸ்டே. ஸோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்ச் இதை விசாரித்தாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அவர்கள் பதிலளிப்பதற்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கவில்லை? இப்போ நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், வாய்ப்பு கொடுக்கவில்லைன்னு எப்போன்னா, எங்கள் பக்கம் கேட்காம, நியாயத்தையே கேட்காம தீர்ப்பு கொடுத்தால் அதுதான் வாய்ப்பு கொடுக்கவில்லைன்னு சொல்லி நாங்கள் சட்ட பிரச்சனையாக கொண்டு வருவோம். ஆனால் இப்போ நானே போய் ஆர்கியூ பண்ணிட்டேன்னு வைங்க, விவாதிச்சிட்டேன், எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல அப்படின்னா அது செல்லும். ஏன்னா நான் விவாதிச்சிட்டேன்ல என் சைடு நியாயத்தை. சென்சார் போர்டு என்னத்தை எல்லாம் பேசிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் கட்சிக்காரவங்க. அது அப்பீலில் ஏற்றுக்கலை, அதனால் ஸ்டே கொடுத்துருக்காங்க. உயர் நீதிமன்றத்தில் அப்பீலில் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன அவசரம் படம் உடனே ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அது சட்டப்பூர்வமாக அவர்கள் கேட்பது சரியான கேள்வி தான். என்கிட்ட நேற்று தானே வந்தீங்க, இன்றைக்கே உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அங்கே சட்டத்தை விட மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே இருக்குது. எப்படின்னா, இந்த பொங்கலுக்கு 3 நாள் 4 நாள் லீவு வரும். படங்கள் ரிலீஸ் பண்ணுறவெல்லாம் அந்த 4-5 நாள் வசூல் லீவு நாள்னால நிறைய கூட்டம் வரும். இந்த 4-5 நாளில் பல கோடி ரூபா வசூல் வந்துடும். தியேட்டர் அதிபர்களுக்கெல்லாம் வருமானம் என்ன தெரியுமா? மற்ற நேரம் போட்டால் காற்று வாங்கும் தியேட்டர். ரஜினிகாந்தன், கமலஹாசன், விஜய், அஜித், இவங்க 4 படம் வந்தால் தான் தியேட்டருக்கு வரவங்க மகிழ்ச்சி ஆவாங்க. காரணம் அதில் பல லட்சம் அது படங்களில் சம்பாதிப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி, விடுமுறை டைம். அதனால் ஏன் அவசரம் அப்படின்னு நீதிமன்றம் கேட்பது சட்டப்படி வேண்டுமானால் அது சரி. ஆனால் சினிமாவில் இருப்பவர்களுக்கு அதுதான் பொழப்பு. அந்த நேரத்தில் வரக்கூடிய படங்கள் தான் அதிக வசூலை கொடுப்போம். அதுக்காகத்தான் அவங்க அவசரப்படுறாங்க. அப்படி ஏன்னா தணிக்கை குழு 2வது கேள்வி என்னென்னா, நீதிமன்றம் கேட்டது, கடைசி நேரத்தில் நீங்கள் தணிக்கை குழு சர்டிஃபிகேட்டை வாங்காமல் ஏன் டேட்டு போட்டீங்க, ரிலீஸ் டேட்டுன்னு கேட்குறாரு ஜட்ஜு. அதுவும் அவர் சட்டப்படி கரெக்டாக கேட்குறாரு. அவர் கேட்பது ரைட்டு. தணிக்கை குழு சர்டிஃபிகேட்டை வாங்கலை, அதுக்குள்ளே எப்படி நீ டேட்டை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த தணிக்கை குழு அதிகாரிகள் பூரா லஞ்சம் வாங்குறவங்க. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? அது கடைசியில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். நான் சொன்னேன், எம்ஜிஆர் பீரியடு, சிவாஜி பீரியடில் இருந்த தணிக்கை குழு அதிகாரிகள் இல்லை. இன்றைக்கெல்லாம் அவங்க பணத்தை கொடுத்துட்டு போஸ்டரை வாங்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. எல்லார்ட்டையும் பணம், சினிமாக்காரங்கிட்ட பூரா நட்பு, இவர்களுக்கு கவனிப்பு, அப்படி தானே போகுது. அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, அப்போ அவங்க பணம் கொடுத்துருவாங்க, கடைசி நேரத்தில் வாங்கிக்கலாம். அது கூட அவங்களுக்கு அதிகாரம் இல்லையே. இந்த காட்சி இல்லைன்னா அந்த காட்சி எடுத்துட்டா நீ கொடுத்தாகணுமே. நீ போட்டு கோர்ட்டில் வழக்கு போட்டு இதெல்லாம் பண்ண முடியாத. சரத்குமார் கேட்குறாரு, என்ன இது புதுசா?
தணிக்கை குழுவில் இந்த மாதிரி பிரச்சனை படங்களுக்கு வந்தது இல்லையா அப்படின்னு கேட்க. அவர்கிட்டயே கேளுங்க எந்த படத்துக்கு வந்ததுன்னு தெரியாது. அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்பதான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா, எவ்வளவு படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி தொடர்ச்சியா தக் லைஃப் பாத்தீங்களா, தக் லைஃப் நடந்துச்சுல. அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னாரு ரோட்ல. அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். எவ்ரிதிங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். என்னன்னா காந்தி பிறந்த மண்ணுன்னு விஜயகாந்த் படம், அது தணிக்கை குழு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, படத்தில் நிறைய வன்முறை இருக்குது, அதை காந்தி பேரை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனை பெருசாகும்போது கே சுப்பிரமணியம்னு இன்றைக்கும் மிகப்பெரிய சீனியர் வக்கீலாக இருக்கார், எம்ஜிஆருடைய வக்கீல். அவர் தான் அந்த இதுக்கு வந்து விஜயகாந்த் சார்பாக போய் ஆஜரானார். நிஷார்னு ஒருத்தர். அவங்கெல்லாம் இந்த மாதிரி வக்கீலுங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவங்க. அவர் கே சுப்பிரமணியம் போய் என்ன சொன்னார்னா, தணிக்கை குழு சொல்கிறாங்க இதில் எதிர்ப்பான இது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜுக்கிட்ட உங்கள்கிட்டயே கேட்குறேன், உங்கள் முன்னாடியே படத்தை போடுங்க, தணிக்கை குழு அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே போடுங்க, நாங்களும் இருக்கோம். எந்த சீன் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நீக்கிடுவோம். நாங்கள் ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதியரசர் ஹைகோர்ட்டில் உட்காந்து அவருடைய ஜட்ஜு ரூமில் தணிக்கை குழு அதிகாரிகள், ஜட்ஜு கே சுப்பிரமணியம் வந்து அவங்க சீனியர் கவுன்சில் இவங்க எல்லாம் உட்காந்து படத்தை பார்த்தாங்க. அப்போ இவங்க தணிக்கை குழு சார் இந்த இடத்துல இல்லை. உடனே ஜட்ஜு சொன்னார், இதை கட் பண்ணியிருப்பான், 3-4 இடம் கட் பண்ணிப்பான். சாயங்காலமே படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீதிமன்றங்கள் எப்பவும் இவங்களும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகணும்ப்பா, அதை நம்பி பல பேர் இருக்கான். சரத்குமாருக்கு தான் அந்த பதில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வரும் ஏன் ஜெயலலிதாட்ட போய் அலைஞ்சிட்டு நிற்கல, ஜெயலலிதாட்ட போய் அலைஞ்சு நின்னதுக்கும் தணிக்கை குழுவுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு விஷயம். இதெல்லாம் சரத்குமாருக்கு என்ன தெரியும், அது வேறு விஷயம். சரத்குமார் அது வேறு விஷயம். விஸ்வரூபத்துக்காக வந்த பிரச்சனை, கமலஹாசன் பிரச்சனையும் தணிக்கை குழுவால் வந்த பிரச்சனை இல்லை. தணிக்கை குழு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போய் முறையிட்டாங்க, எங்கள் மதத்தை ரொம்ப புண்படுத்தி இருக்கிறார், தணிக்கை குழு அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆனால் இது வந்தால் எங்களை ரொம்ப பாதிக்கும்னாங்க. அதுக்கு தான் ஜெயலலிதா கூப்பிட்டு அதெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு. சரத்குமாருக்கு எது எப்போ நடந்ததுன்னு தெரியல. அதனால் தணிக்கை குழுவில் வந்து இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. தணிக்கை குழு வந்து இப்போ அப்பீல் பண்ணதா சரித்திரமே இல்லை, கோர்ட்டுக்கு போய், அதுவும் 2 மணி நேரத்தில். அதில் வந்து இதில் இன்னொரு விஷயம், இப்போ பாருங்கள் தணிக்கை குழு எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இருக்காங்கன்னு பார்த்துக்காங்க. பராசக்தி, ஜனநாயகன் 2 படம். பராசக்தி ஜனவரி 7ஆம் தேதி தணிக்கை குழுவுக்கு கொடுக்குறாங்க, ஜனவரி 9ஆம் தேதி 3 நாளில் கொடுத்துட்றாங்க தணிக்கை குழு சர்டிஃபிகேட். அப்போ உதயநிதிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு பாருங்கள் தணிக்கை குழுவில். இந்த கிளாரெல்லாம் சுற்றி விட்டது உதயநிதி தான், அவ்வளோ செல்வாக்கு. இவர் சொல்கிறதெல்லாம் தணிக்கை குழு அதிகாரிகள் கேட்பாங்க. அதே இது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க ஜனநாயகன் தணிக்கை குழுவுக்கு படத்தை. எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள், 20 நாள் ஆச்சு, 20 நாளைக்கு மேலே ஆச்சு, இன்றைக்கி வரை சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ யாருக்கு சாதகமாக இருக்கிறார்கள் தணிக்கை குழு? திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதியின் ரெஜெண்ட்டுக்கு சாதகமாக 3 நாளில் பராசக்திக்கு அனுமதி கொடுத்த அதே தணிக்கை குழு 20-25 நாட்களாக ஏன் ஜனநாயகன் படத்துக்கு அனுமதி கொடுக்கல? அங்கும் அரசியல் விளையாடுகிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்க்கிறோம். அது இப்போ ஜனநாயகன் இந்த படம் வந்த உடனே அடுத்து ஜனநாயகம் சம்மந்தமாக இன்னொரு செய்தி என்னென்னா, ஜனநாயகனில் பராசக்தி சம்மந்தமாக போலீஸ்காரவங்களுக்கெல்லாம் திமுக ஏஜென்ட்டுகள் ஆகிட்டாங்க. அதாவது நீங்கள் ஹெல்மெட்டு போடலைன்னா ஃபைன். ஆனால் போலீஸ்காரவங்க திமுக ஏஜென்ட் ஆகிய தஞ்சாவூரில் ஹெல்மெட் போட்டவனுக்கு ஃபைன் கொடுத்தாங்க. என்ன ஃபைனுன்னு கேட்குறீங்களா? இப்போ விசித்திரமான ஃபைன். போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஹெல்மெட்டு போட்ட எல்லாத்தையும் பிடிச்சி நிறுத்த வச்சாங்க. எதுக்கு நிற்கும், நம்ம தான் ஹெல்மெட்டு போட்டுருக்கோமே. போலீஸ் சொன்னாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் நியூஸ், ஹெல்மெட்டு போடாதவங்களுக்கு தான் நாங்கள் ஃபைன் அடிப்போம். இப்போ எங்கள் மேலிட அதிகாரிகள்கிட்டருந்து ஹெல்மெட் போட்ட உங்களுக்கு ஃபைன் அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் போட்ட எல்லாத்துக்கும் பராசக்தி படத்தோட டிக்கெட் ஃப்ரீன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் விஜய் ரசிகர்கள் சில பேர், நான் 1000 ரூபாயே கொடுத்துறேன், எனக்கு பராசக்தி டிக்கெட் வேணான்னு இருக்காங்க. இது வந்து ஒரு போலீஸ் இந்த வேலையை பார்க்கலாமா? என்ன நடந்ததுன்னா, பராசக்தி புக்கிங் போட்டாங்க, நாளைக்கு வருது. ஒரு புக்கிங் கிடையாது, எவனுமே புக்கிங் பண்ணல. அன்னைக்கு உண்மையிலே பாராட்டுறேன் அவங்கள.
தமிழ்நாட்டு மக்களை, விஜய் ரசிகர்கள்லாம் பாராட்டுறேன், அதிமுக பிஜேபி தொண்டர்கள் எல்லாத்தையுமே பாராட்டுறேன். ஒருத்தன் புக் பண்ணல. ஓசிலையாச்சும் கொடுத்து கூட்டத்தை கூட்டு கேவலம். கொஞ்சம் அந்த வீடியோவை பாருங்கள். ஹெல்மெட் ஸ்டாப் போடணும். அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக கொடுக்குறான் டிக்கெட்டு, அப்போ தான் கூட்டம் வரும் அப்படின்னு. அன்னைக்கு சன் டிவியில் பராசக்தி இசை வெளியீட்டு விழா விட்டாங்க. ஜீ தமிழில் வந்து ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா போட்டாங்க. வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு சன் டிவியின் டிஆர்பி அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. பாய்காட் சன் டிவின்னு அவ்வளோ பேருமே இதை எடுத்தாங்க. இதே நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்? இதே நிலைமை பராசக்தியில் நீடிக்கிற. வாங்குவதற்கு ஆள் இல்லை, போவதற்கு ஆள் இல்லை. அவர்கள் குடும்பத்தை படம் போட்டு என்ன ஆச்சு? உங்களுக்கு டிக்கெட்டை பூரா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வாங்க தியேட்டருக்குன்னு சொல்லி. ஆக இது இவ்வளோ பெரிய பாலிட்டிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெரிய லாஸ். தியேட்டர் ஓனருங்க, டிஸ்ட்ரிபியூட்டருங்க, தயாரிப்பாளர். ஒரு அரசியல்வாதிகள் உங்கள் அரசியலை ஏன் இங்கே கொண்டு வர்றீங்க? அவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கான். வெளியில் போய் கொள்ளை அடிக்கிறீங்க கோடிக்கணக்கில், அதை அடிச்சுட்டு போங்கண்ணே. இந்த ப்ரொஃபஷனில் ஏன் வர்றீங்க? ரியல் எஸ்டேட்டில் வந்தீங்க, இப்போ இதில் வந்தீங்கன்னா மற்றவன் பிழைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஜனநாயகன் விஷயமா இன்றைக்கி நமக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, சவுக்கு சங்கர் பெயில் ரத்தாகுமா? இன்றைக்கி போலீஸ் வந்து நேற்று சவுக்கு சங்கர் பெயிலை, ஜாமீனை ரத்து செய்யுங்கள்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க கோர்ட்டில். கோர்ட்டிலேருந்து சவுக்கு சங்கர் அம்மாவுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மாதம் அவருக்கு பெயில் கொடுத்தாங்க, மெடிக்கல் கிரவுண்ட்ஸ், மருத்துவ காரணங்களுக்காக. இப்போ மறுபடியும் போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுங்க. ஏன் போலீஸ் கேன்சல் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, முதல்ல போலீஸுக்கு சொல்லிடுறேன். ஜட்ஜு சொன்னார், ஏன் அந்த ஆளு பின்னாடி போய் சுற்றுறீங்க, ஒழுங்காக வேலையை பாருங்கயான்னு நாகப்படுங்கிற மாதிரி கேட்டார். உங்களுக்கு இதே தான் வேலையா? சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், பிடிச்சி உள்ளதல்னு இருக்க போகிறது 1 மாதம் பாருங்கலாம். அதுக்கப்புறம் வேறு யாரோ இந்த இதில் உருப்படியான வேலைகளை பார்க்கலாமா? 1 மாதத்துல எல்லாம் மாற போகிறீங்க. அப்புறம் இது தேவையா? அது ஒரு பக்கம். ஆனால் சவுக்கு சங்கர் பக்கம் அவர் செய்த தவறும் ஒன்று இருக்குது, சட்டப்பூர்வமான தவறு. வழக்கறிஞருங்கிற முறையில் அவருக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணாதீங்க. அந்த வீடியோ நான் பார்க்கல. அவர் ஒரு பேட்டியில் வந்து மொபைல் ஃபோனை காமிச்சு, இந்த ஃபோனை தானே தேடினீங்க அப்படின்னு காமிச்சதா ஒரு செய்தி வந்தது, நான் பார்க்கல. ஐஃபோனு, இன்னொரு ஐஃபோனு, இதைத்தான் தேடிட்டு இருந்தாங்களா போலீஸு? பாவத்தை. அது வந்திருந்தால் அது மிகப்பெரிய தப்பு சட்டப்படி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உள்ளே போன உடனே அவர் வீட்டுக்கு கைது பண்ண அவர் ஃபோனை தான் தேடினாங்க. இதை தவிர போலீஸ்க்கு வேறு எதுவும் தெரியாது. நான் போலீஸாகவும் இருந்தவன், அட்வொகேட்டாகவும் இருந்தவன், 20 வருஷம் டிடெக்டிவாக இருந்து காவல்துறை கனவிலும் நினைத்து பார்க்காத பல வழக்குகளை வந்து நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது நாங்கள் டிடெக்டிவில் பண்ண இதெல்லாம். அவ்வளோ அட்வான்ஸ் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் என்ன சொன்னேன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த மொபைல் ஃபோனை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் டிடெக்டிவில் இருக்கும்போது உட்காந்த இடத்துலேருந்து மொபைல் ஃபோனை கிராக் பண்ணுவோம். கிரிமினல்ஸோட மொபைல் ஃபோன் தான். எங்களுக்கு கிரிமினல் கேஸுங்க நிறைய வரும், தப்பு செய்கிறவங்க கேஸு நிறைய எங்களுக்கு தான் வரும். ஆன்லைன் சைஃபர் கிரைம் இதெல்லாம் நிறையா நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ இந்த கால் ஹிஸ்ட்ரி பார்க்குறத தவிர ஒன்றுமே தெரியாது. அதனால் போன இடம்லாம் ஃபோனை பிடுங்கிறது. ஃபோனில் என்ன இருக்குது, ஃபோனை தவிர எதுவும் தெரியாதா? உண்மையான திறமைசாலி தான் உட்காந்த இடத்துல அவன் என்ன பேசுகிறான்னு எடுக்கணும். வெளிநாட்டில் போய் பாருங்கள், வெளிநாட்டு போலீஸ் அப்படி தான் பண்ணுறான். அது மாதிரி கவுக்குங்கிற போய் போனை கொடுன்னாங்க. அவர் ஃபோனு இல்லைன்ட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார், ரிலீஸ் ஆகி வந்து இந்த ஃபோனை தானே தேடினீங்கன்னு காமிக்கிறார். அது சட்டப்படி மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஆதாரங்களை அழிக்கிறார் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் போலீஸ். இப்போ அப்படி தான் கொண்டு வந்துட்டாங்க. அவர் பாருங்கள், நாங்கள் ஃபோனை கேட்டோம் கொடுக்கல, இப்போ அந்த ஃபோனை காமிச்சிட்டு வீடியோவில் இந்த ஃபோன் தானேங்கிறாரு. இப்போ ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறார், அதை அழிக்கிறார், இது பண்ணுறாரு. ஆதாரங்களை அளித்தால் ஜாமீனை கேன்சல் பண்ணணும்னு சட்டத்தில் இருக்குது, அதனால் அவர் ஜாமீனை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை, ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த சட்ட பிரச்சனை என்னென்னா, அந்த எஸ்எம் சுப்பிரமணியம் நீதியரசர்லாம் கொடுத்தது சட்டத்து விரோதமான கைது அப்படின்னு தான் கொடுத்தார்.
இதில் போயிட்டு ஜாமீனில் ஆதாரம் அளிக்கிறாங்க, உன் கைதே தப்புங்கிட்டாங்க. அப்போ அதில் அப்புறம் ஆதாரத்தை அளிக்கிறாங்க, இதை அளிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இனியும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆட்சி மாறிவிடும், காட்சிகள் மாறிவிடும், அதிகாரிகள் பறந்து போயிடுவாங்க. அதுவரை இதாக இருங்க. உங்களுக்கு ஏன் நாங்கள் ஆதாரம் இது பண்ணுறோம்னா இதில் தான் சப்போர்ட் பண்ணுறோம். பேச்சுரிமையை எந்த கும்பனாலும் தடுக்கக்கூடாது, விடக்கூடாது. நம்ம பேச்சுரிமைங்கிறது நம்முடைய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதை யார் காவல்துறை யார் மீது புகுத்தினாலும் அதை நாங்கள் வன்மையாக எதிர்ப்போம். அதனால தான் உங்களை ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால் உங்கள் வழக்கறிஞர்களை வைத்து நல்ல முறையில் விவாதித்து அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது உதயநிதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதுக்கு பதில் சொல்லியே ஆகும். முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தார், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போவுமே எல்லா மீட்டிங்கும் போகிறாரு, எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி தான் பேச முடியும். புதுசாக எங்கே பேசுகிறது? இந்த ஈடிக்கு பயப்பட மாட்டேன், ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு நிறைய இதில் சொல்லியிருக்காரு. அவர் அவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சென்சார் இதுலேயே பாருங்கள், பிஜேபி அவங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தானே பண்ணுறாங்க. இவங்க அப்பீல் பண்ணுறாங்க, அவர் ஆட்களை வைத்து அவர் இது பண்ணுறாரு, இவங்க அப்பீல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜக அதிமுக மறைமுக கூட்டணி இருக்குன்னு அதுக்கு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். இவங்க தலைவர்கள் நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லா தலைவரும் பாஜக தலைவர்கள்னால் திமுக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே அடிச்சுக்கிற மாதிரி பேசுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சிரித்து காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். அதனால தான் உங்களுக்கு தைரியம். ஈடியாவது மண்ணாங்கட்டியாவது நம்ம மேலே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி சொல்லியிருக்காரு, ஈடிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த விட மோடி இழக்கலை. ஆனால் அதிமுக எடுத்திருக்காரு. ஈடிக்கு பயப்பட மாட்டோம்ட்டு என்ன சொல்கிறாரையோ அதிமுக நினச்சிங்களாங்களே, நாங்கள் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக யாங்கிறது. அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக அதிமுக மாதிரியா அப்படிங்கிறது. ஆனால் அதிமுகவை ஒரு யோகியர் ஆரம்பித்தார். உதயநிதிக்கு சொல்கிறேன், அதிமுகவை ஆரம்பித்தது ஒரு யோகியர். இப்போ நீங்கள்லாம் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு, கருப்பு சட்டக்காரங்கள்லாம் பார்க்கில் உட்காந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் திமுக. அதிமுக பார்க்கில் உட்காந்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதல்ல, தொண்டர்களின் எழுச்சிக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுக. நான் பாராட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற அதிமுக தலைவர்களுக்கு இது தெரியாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க. அன்றைக்கி 1949 ஒரு கூட்டம், கருப்பு சட்ட கூட்டம், ராபின்சன் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு பூங்காவில் உட்காந்து திமுகவை ஆரம்பித்தாங்க. ஏன் ஆரம்பித்தாங்க? ஈவே ராமன் 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு. கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை. ஈவே 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு, வளப்பையனை கல்யாணம் பண்ணிட்டாரு நம்ம தலைவர். அந்த தலைவர் வேணாம், நம்ம வேலை கட்சின்னு ஆரம்பிக்கப்பட்டது திமுக. ஆனால் அதிமுக ஏன் ஆரம்பித்ததுன்னா, எம்ஜிஆர் கட்சி விட்டு வளர்க்குறாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனால் மிகப்பெரிய எழுச்சி, எல்லா இடங்களிலும் தொண்டர்கள் பஸ் அடித்தாங்க, இதை அடித்தாங்க, போராட்டம் வெடித்தது. ஒரு போராட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. அப்போது தான் எம்ஜிஆர் இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேங்கும்போது நெருங்கியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தனி கட்சி ஆரம்பியுங்கள். எம்ஜிஆர் சொன்னார், நான் வேறு மாநிலத்திலிருந்து வந்தவன், இந்த மனிதன் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் கருணாநிதி அந்த தீயை பரப்புவார், பிரிவினை தீயை உருவாக்குவார், எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு. தொண்டர்களின் எழுச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுகவை ஒழிய இதில் உட்காந்துக்கிட்டு ராபின்சன் பார்க்கில் கருப்பு சட்டக்காரங்க 10 பேர் உட்காந்து ஆரம்பிக்கப்பட்டதில்லை. 73 வயசில் கல்யாணம் பண்ணார் என்பதை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட அதே திமுகவில் இருக்க பல தலைவர்கள் எத்தனை கல்யாணம் பண்ணவங்க, யார் எத்தனை கல்யாணம் பண்ணவங்க, தன்னுடைய பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. இந்த திமுகவில் அப்போ வந்தவங்க 2-3 கல்யாணம் பண்ணியவர்கள் இருக்காங்க. வயசு அதிகமாகியும் அந்த இதே தப்ப நீங்கள் திமுகவை போயிட்டு அதிமுகவோட ஒப்பிடலாமா? திமுக ஒரு அதிமுக ஒரு யோகியர் ஆரம்பித்தார். அதுக்கடுத்தது அதிமுக தேசியவாதி. அவர் அனைத்து இந்திய அதிமுகன்னு உருவாக்கினார். நீங்கள் பிரிவினைவாதிகள். இந்த பாரத் ரத்னா அவருக்கு கொடுத்தாங்கன்னா தேசியவாதின்னு கொடுத்தாங்க. உங்கள் பிரிவினைவாதிக்கு பாரத் ரத்னா கிடைக்குமா? அதனால் அதிமுகவும் திமுகவும் என்றைக்கும் ஒன்றாகாது. உதயநிதி அவர்களே, திமுக என்பது பார்க்கில் சாதாரணமாக உழவி கொண்டிருந்தவங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதிமுக அப்படி இல்லை. சமுதாயத்தில் அக்கறை கொண்ட ஒரு
தேசநலன் உள்ள ஒரு தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதனால் ஈடிக்கு பயப்படுங்க, பயப்படாமல் இருங்க. அது உங்கள் திறமை, உங்கள் இது தைரியம்லாம் இல்லை, உங்கள் திறமை, உங்கள் குறுக்கு வழி. ஆனால் அதிமுகவை இதில் வம்புக்கு இழுத்தீங்கன்னா திமுகவை ஒப்பிடும்போது அதிமுகவின் கால் தூசுக்கு கூட திமுக பெறாது அப்படிங்கிற சரித்திரத்தை உதயநிதி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.